வணக்கம், வெல்கம் டு விஜி குக்ஸ். இன்னைக்கு நாம ஈஸி அண்ட் ஸ்பைசியான டேஸ்டியான பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த பெப்பர் சிக்கன் கிரேவியில நாம தனியா மசாலா எல்லாம் அரைச்சு செய்யறதுனால டேஸ்ட் அண்ட் ஃபிளேவர் வேற லெவலுங்க. சப்பாத்தி, தோசை எல்லாத்து கூடயும் சாப்பிடுற மாதிரி ஒரு அட்டகாசமான பெப்பர் சிக்கன் கிரேவி. நான் 1 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேங்க. சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி கலந்து ஒரு ½ அன் ஹவர் மூடி வச்சிருங்க. மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: 2 ஸ்பூன் மல்லி, பட்டை 3, கிராம்பு 10, மிளகு 3 ஸ்பூன், ஜீரகம் 3 ஸ்பூன். ஒரு கடாயில 2 ஸ்பூன் ஆயில் விட்டு மல்லி விதையை சேர்த்து வதக்கி, நெக்ஸ்ட் மிளகு சேர்த்து வதக்கி, கிராம்பு பட்டை சேர்த்து வதக்கி, வரமிளகாய் ஜீரகம் சேர்த்து வதக்கி ஆறுனதும் மிக்சியில டிரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி விடாம நைஸா அரைச்சுக்கோங்க. அதே ஜார்ல வெங்காயம் பூண்டு 2யும் நைஸா அரைச்சுக்கோங்க. ஒரு கடாயில 50 ml நல்லெண்ணெய் சேர்த்து காஞ்சதும் 3 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கி இதோட கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிக்கோங்க. ஆனியன் கலர் சேஞ்ச் ஆனதும் நாம அரைச்ச ஆனியன் பேஸ்ட இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு தக்காளியை சேர்த்து தக்காளி வதங்க கல்லுப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நெக்ஸ்ட் நாம ஊற வச்ச சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல மூடி வச்சிருங்க. சிக்கன்ல இருந்து தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை கிளறி 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இதோட நாம அரைச்சிட பவுடரை சேர்த்து சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இந்த மசாலா பவுடர் நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி விட்டு கிளறி மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி ஆயில் பிரிஞ்சு மேல வந்ததும் ஒரு கைப்பிடி அளவு பொடிசா நறுக்கிய கொத்தமல்லியை தூவி கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி 5 நிமிஷம் சிம்ல வச்சு மூடி வச்சிருங்க. சுவையான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி. குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கேட்டு வாங்கி விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சோ மிஸ் பண்ணிடாம செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்பாத்தி, தோசை, ரைஸ் எல்லாத்து கூடயும் சாப்பிடுற மாதிரி ஒரு அட்டகாசமான பெப்பர் சிக்கன் கிரேவி. ஒயிட் பிரியாணி அண்ட் பெப்பர் சிக்கன் அல்டிமேட் காம்போங்க. ஒயிட் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் மேல லிங்க் கொடுத்திருக்கேங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.